வணக்கம் guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 1 minute wait பண்ணுங்க ப்ளீஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா நம்ம வீடியோக்கு வந்தவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம எங்களோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். இதுக்காக தான் நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்றது உங்களுக்காக தான். நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு பண்ணுறோம். இப்போ அந்த கதையை பற்றி சொல்கிறாரு இவர் தான் சொல்ல போகிறாரு. இவர் பேர் ஜஸ்வத். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வணக்கம். இப்போ வாங்க அந்த ஸ்டோரியோட எடிட்டிங் பார்க்கலாம். அது வந்து த மான்ஸ்டர் ட்ரீ. அந்த ட்ரீயோட பேர் வந்து ஹோப் ட்ரீ. நீங்கள் வந்து இந்த மாதிரி மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளாட்றவங்களாம் இருந்தால் சின்ன பசங்க யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் இந்த விக்கி பையனுக்கு நடந்தால் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் ஆனுவல் லீவ் விட்டால் எங்கே போவீங்க? உங்கள் பாட்டி வீட்டுக்கு இல்லை உங்கள் தாத்தா வீட்டுக்கு. அதே மாதிரி தான் இந்த பையன் விக்கியும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருப்பான். கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துருக்கா, போர் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து அந்த வயல் ஓரமாக வந்து தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரமாக. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவங்க ஒரு ஹோப் ட்ரீயை பார்க்குறான். ரொம்ப பிரான்ச்சஸ்லாம் கொடூரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றே ஒரு ஆசை வருது, அதில் மூஞ்சல் கட்டி விளாடணும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க பாட்டி கிட்ட கேட்குறான் மூஞ்சல் கட்டி விளாடவான்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டி உடனே கயிறு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேருந்து கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் விளாட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து சமைச்சு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பயங்கரமான ஷாக். அங்கே வந்து இருந்தது வந்து ஒரு கொடூரமான பேய். அதை பார்த்துட்டு அவங்க பாட்டி வந்து அவங்க பேரை கண்ணை மூடிட்டு, அதாவது விக்கி கண்ணை மூடிட்டு ஓடி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அவனும் அவன் ஆனுவல் லீவ் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி விசாரித்து பார்க்குறாங்க இந்த ட்ரீயில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இங்கே வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபை இருந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அவங்க ஒய்ஃபை அடிச்சிருக்காரு. அதனால தான் அவங்க ஒய்ஃப் வந்து தூக்கு போட்டு செத்துட்டாங்க அந்த மரத்தில். அதனால் வந்து அந்த ஹோப் ட்ரீயில் அந்த ஆவி இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க பாட்டி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் இன்னொரு ஆனுவல் லீவ் வந்து அந்த லீவ் அவன் வீட்டுக்கு வரான். அப்போ அவன் கேட்குறான் பாட்டி அன்றைக்கி. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கூட பேசுகிறான் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு. அப்போ அந்த இதுவை கேட்குறான், பாட்டி அங்கே அன்றைக்கி ஒரு தடவை என் கண்ணை பொத்திட்டு வந்தீங்களே, அப்போ அவங்க என்ன இருந்தது கேட்டா. அவங்க சொல்லலை. அப்போயும் அவங்க கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்க உண்மையை கொட்டிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னால், அவங்க ஒரு வெள்ளை கலரில் மோசமான உருவம் ஒன்று பார்த்ததா சொன்னாங்க. அதை கேட்டோடனே விக்கிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இது அவ்வளோதான், இதோட இந்த கதை முடிஞ்சுது. இந்த மாதிரி நீங்களும் ஊஞ்சல் கட்டி விளையாடாதீங்க. இந்த மாதிரி ட்ரீயில் ஊஞ்சல் கட்டி விளையாடாதீங்க, இல்லைன்னா இந்த பையனுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கலாம். அவ்வளோதான், பாய். இவர் என்ன சொல்ல வந்தாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கதை புரிஞ்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். உங்களுக்காக தான் பண்ணுறோம் எல்லா வீடியோ. நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நாங்கள் எடுத்து போடுறோம். இது சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோலாம் தொடர்ந்து வரும். அதுக்கு கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா க்ரீன் ஆட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ரெட் ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பை பை. உங்களை விட்டு இடை பெறுவது உங்கள் ஜஸ்வாமித்ரன். வாங்க, நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்குறோம். பாய்.